வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 2025 புத்தாண்டு ராசி பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வரப்போற 2025 பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவுல கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப வருடாந்திர கிரகமான குரு பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஷிஃப்ட் ஆகக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துல ஒரு ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய அந்த சனி பகவான் எந்த மாதிரி நற்பலனை உங்க ராசிக்கு ஏற்படுத்துவாங்கன்றத நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். இந்த தனுசு ராசியில பிறந்த அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனே குரு பகவான். எதையுமே நேர் வழியிலேயே அணுகக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. நீங்க எதையுமே நேரா செய்யணும், மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய எண்ணமே உங்ககிட்ட இருக்காது. எதையுமே நேர் வழியில் செய்யணும், ஆச்சாரமா இருக்கக்கூடிய ஆள் நீங்க. பூஜை புனஸ்காரம் எதுலையுமே ஒரு பக்தி மார்க்கமா இருக்கக்கூடிய ஆளுங்க. பூர்வ புண்ணியம் பாக்கியத்தை அடையக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா அது உங்க ராசி தான். பூர்வ புண்ணியம் எந்த விதமான முன்னோர்கள் செய்த பாக்கியத்தை அடைய போற ராசி. அவங்க செய்த பலாபலனை இந்த பிறவில நீங்க நட்பலனா உங்களுக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட தனுசு ராசி நேயர்கள் எல்லாருக்குமே பொதுவான பலன். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ 1 வருஷமா சஞ்சரிச்சுக்கிறதுனால எதுலையுமே ஒரு குழப்பமான மனநிலையோட நீங்க இந்த 1 வருஷமா ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. உங்களை ஏதோ தெளிவா முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குழப்பமான ஒரு காலகட்டமா அமைஞ்சிருந்தது. இந்த 2024 உங்களுக்கு அவ்வளவு விசேஷமா இல்லாத வருஷமா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே உங்க ராசியை வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க ராசியை பார்க்க போறதுனால எதுலையுமே ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க இருக்க போறீங்க. எதுலையுமே ஒரு வெற்றி அடையக்கூடிய, புகழ் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நட்பலனை நீங்க அடைய போறீங்க. உங்களுடைய 3ஆம் அதிபதியான அந்த சனி பகவான் அவர் தான் தனாதிபதியாகவும் வர்றாரு, முயற்சிக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்க போறதுனால உங்களுக்கு கல்வி, வீடு, வாகனம் எல்லா விதமான ஒரு ஐஸ்வர்யத்தையும் அவர் ஏற்படுத்துவாரு. கொஞ்சம் தாமதத்துக்கு அடுத்து கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு நிறைஞ்ச பலனை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரு. அப்புறம் படிப்புல ஒரு தொலைதூரத்துல உங்களை கல்வியில உங்களை மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களை படிப்புல ஒரு ஷிஃப்ட் பண்ணி விடுவாரு. அதே போல ஒரு பிசினஸ் மேன், தொழில் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களை தொழில ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தொழில முயற்சியில அற்புதமான நற்பலனை ஏற்படுத்தும். ஏன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை அந்த குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்க போறதுனால உங்களுக்கு அற்புதமான நற்பலனா இருக்கும். லாபஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க போறாரு, உங்களுடைய ராசியும் பார்க்க போறாரு, உங்களுடைய 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க போறதுனால மிகுந்த ஐஸ்வர்யத்தோட நீங்க காணப்படுவீங்க. எதுலையுமே வெற்றி, தொழில வெற்றி, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது சரியாகக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏதோ ஒரு நோய் நொடி உடல்ல ஒரு நோய் நொடி இருந்தாலும் அதை முழுசா அதை பரிபூர்ணமா குணமடையக்கூடிய பாக்கியத்தை நீங்க அடைய போறீங்க. அதே போல குழந்தைங்கனால ஒரு ஆதாயத்தை நீங்க அடைவீங்க. பிள்ளைகனால ஒரு பேரும் புகழும் அடைய போறீங்க. பூர்வீகத்துல இருக்கிற சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையா அந்த இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகி பூர்வகத்துல நீங்க போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்த போறாரு இந்த சனி பகவான். அதனால எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சு நிறைஞ்ச நற்பலனை ஏற்படுத்துங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.